சமுதிர வழியாகப்பட்டது. திருமணம் வேண்டாம் என்று கண்டிகா மனம் அமைத்து தர அந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கி கொண்டு இருக்க 3 லோகத்தை சுத்தி வரும்படியான திருலோக சஞ்சாரியாக விளங்கும்படியான நாரத பிரம்மாச்சாரி இருப்பார். அவரால் விஷயம் காணுங்க. வணக்கம் வாத்தியாரே. இது அமர்ந்த ரூலிய பிரம்ம சத்ரிய வைசிய என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்கள் சபைக்கு முன்னதாக ஆள் பிரசன்யமானனே ஆள் விளக்கம் தெரியுதா? பஞ்சம் எனக்கு தெரியும். அகரத்து பஞ்சம் ஒண்ணுமா பஞ்சத்துல இருக்கிறாரு மாமா. பஞ்சமா தாங்கிறான் 360 நாள் ஆட்டாடி காய்ச்சி சம்பாதிக்கிறேன். இன்னும் பஞ்சத்துலேயே பேர் வச்சவன் எந்த நேரத்துல வச்சானோ எல்லாருக்கும் நல்ல பேரை வச்சுக்கலாம். எனக்கு அந்த பஞ்சமா போட்டுன்னு வச்சுக்கிறாங்க. பஞ்சன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் தம்பி. சொல்லுங்க. என்னுடைய குலதெய்வம் என்ன தெரியுமா? பஞ்சாத்து அம்மன். என்னுடைய அப்பா அம்மா மூதாதிகள்
எனக்கு பஞ்சன்னு பேரு வச்சாங்க. ஆனா என் ஆதார் கார்டுல என்னன்னு இருக்கும் தெரியுமா? நீ சொன்னிய பஞ்சம் இம்மா போட்டா இன்னுக்கும் பதில். ஆமா இன்னும் பஞ்சம் தான் இருக்கும் அந்த ஆதார் கார்டுல. கையெழுத்து போட்டாலும் பஞ்சம் தான் போடுவேன். இருந்தாலும் சரியப்பா அதல்ல. 4 வர்ணத்தார்கள் சபை பிரம்ம கத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்கள் சபை. சபைக்கு முன்னதாக நான் வந்தனே ஆள் விளக்கம் தெரிந்தா என்னது? கைத்திலே உத்திராட்சி போட்டேன். நீங்க போய் சொல்லுங்க போட்டேன். ஐயோ குவாகத்தை கொண்டு போய் விட்டுக்கிறேன் உன்னை. அதுக்குதான் நீயே கிளம்பி அங்க போயிடுறான்றான். நீயும் போயிட்டாரு. ஆமா தப்பு இல்லடா. எங்க விட்டு இருக்க? அக்கா வந்திருக்க நீ டப்பாங்க அதல்ல இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த இரவு நேரத்திலே 12 நாழிகைக்கு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக இங்க நம்ம கூத்தாடுறோம் பாரு. அதுதான்டா. ஓ இது அதால இந்த கட்ட மேல இந்த பூநூலு அது விளக்கமா சொன்னா தெரியுங்க. தாய் பரமானந்தம். கர்மாந்தரம். ஐயோ அப்பா நான் உன்ன பரமானந்தம் கூட்டம். கருமாந்தரம் என்னடா? எனக்கு சிசி அவன் கர்மாந்தரம். எனக்கு சிச்சி நீ பரமானந்தம். பரமானந்தம் எனக்கு சிசி கர்மாந்தரம். எனக்கு தெரிஞ்சு எட்டம் தோக்காத உட்காந்துக்கிறான். பாட்டு விஷயம் 30 அது உட்காந்து பாரு மேல பால் தோசை நான் லாஸ்ட் 30 மாமா காலைல முட்டை ரெட்டியா வச்சுக்கிறோம். தப்பு இல்லடா. அப்புறம் ஏன் ஊருக்காரன் கடங்காரன் ஆக மாட்டான். எப்பா டேய் ஆள் விளக்கம். அதான் தெரிஞ்சே 3 லோகத்தில் பூலோகம் புவர்லோகம் சூர்லோகம். ஆமா சொர்க்கம் மத்தியம் பாதாளம். சொர்க்கம் மத்தியம் அது மட்டும் அல்லாமல் தெய்வ உலகத்தை சேர்த்து 4 உலகத்தையும் ஒரு நொடிக்குள்ளாக சுற்றி வரக்கூடிய என்னுடைய பெயரோ நாரத பெருந்தகையா. மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இம்மூன்றையும் வெறுத்த எப்படி மண்ணாசை பொன்னாசை பொருளாசை முற்றும் துறந்த ஞானி. ஆமா முற்றும் துறந்த ஞானி. ஆள் விளக்க யார் சரியா தெரிஞ்சு போட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். அதாங்க முற்றும் துறந்த ஞானி. ஞானிங்க ஆள் விளக்கம் சரியா தெரியல. சரியா தெரியலங்க சோல் அடிக்கிற. ஆமா தப்பு இல்லடா. நான் தெரியுமா இந்த அந்த வளர்ந்துட்ட கொண்ட
எனக்கு கிடைக்காவிடில் ஆ, தக்கனாகிய ஆ. சமயனாகிய தக்கன் தக்கன் கொடுத்தவா எனக்கு கொடுத்த சாபம் சாபம் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் செய்யாவிடி உன் சென்னியாகி சிரசு சிரசு 1000 சுக்கலாக போக கடவதென்று என்று சமயம் தக்கன் கொடுத்திருக்கின்றான் சாபம். ஆமாங்க. அதை சிரமேற்கொண்டு மேற்கொண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலகம். ஒரு கலகம் ஏன்னா பூலோகத்திலே ஆ. கற்பு வாழ்ந்த பெண்மணிகள் இருந்தார்கள். இருந்தார்கள். ஏன் பேசுறீங்க? நாங்க தான் ஏதோ வயிற்று கொடுமை கட்டி நடக்கிறோம். கம்மனு நீங்களாவது உக்காந்து பாருங்களாம். உங்களுக்கு வேற ஏரி வேலை இருக்குதா இல்லையா? அணகிலையா ஏரி வேலை இல்ல? 6 மாசம் ஒரு வருஷம் எப்பா டேய் டேய் வரவாரா? அப்படி முதலில் அனுசூய என்று சொல்லும்படியா சொல்லும்படியாடா பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்படியே சொல்லி வரவா. என் தந்தை இடத்திலே சென்று அவங்க பேசுறவங்க பேச அவர் இடத்திலே சென்று ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்து அவர் கொடுத்த மாங்கனியை இன்றைய தினத்திலே கலகம் இல்லையா என்று எங்க போனோம் தெரியுமா? அந்த கையில கழிவாழ் கங்காதவனிடம் சென்று அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலகம் தேவையா? மனத்திலே
ஆமாங்க. வேடுவர் குலத்தை சார்ந்த வேலூர் குலத்தை சார்ந்த யாரு? வள்ளி. வள்ளி. ஆமா. வள்ளியையும் முருகப் பெருமானையும் அன்று சேர்த்து வைத்த ஆஹா. ஒரு படம் வரைந்து படம் வரைந்து முருகனிடத்திலே காண்பித்து காண்பித்து, ஏ முருகப் பெருமானே முருகப்பெருமானே, இதோ இருக்கின்றாலே ஓஹோ, வேடுவர் குலத்தை சார்ந்த சார்ந்த வள்ளி ஆனவளை ஆ. நீ இரண்டாவதாக மணமுடிக்க வேண்டும் என்று ஓஹோ. நான் செய்த வேலைதான். ஓ, அன்னைக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இப்ப பூரா புரோக்கர் போட்டோ காட்டின்னு வராங்களா? உண்மைதான்டா. இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பிடிச்சிதான் அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு தானே. காடுதான். சரிங்க. நான் செய்த வேலைதான் எப்பா. ஆ, ஆ. இருந்தாலும் சரியே, ஆ. நான் எப்படி தாயினுடைய கர்ப்ப கோலத்தில் பிறந்தேனோ பிறந்தேனோ. 10 மாதங்கள் என்று சொல்லும்படியான ஆ. கருவறையிலே தங்கி ஆ. அந்த இருகாலின் சந்தந்த வழியை திறந்து திறந்து, என் தாயார் உடல் எல்லாம் மிக மிக நொந்து நொந்து, தரைதனிலே நான் நந்து பிறந்தேன் ஒரு சிசுவாகி. சிசுவாகி. அப்படி நான் வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது ஒன்னும் கொண்டாடல பூலோகத்திற்கு. ஆமா. எதையாவது எடுத்துக்கிட்டு வந்தோமா? லேது. ஒன்று கிடையாது. லேதண்டி. இவன் பிறக்கும் பொழுது ஆ. ஒண்ணு இல்லாதான் பிறகுறான். ஆமா. போகும்போது ஒண்ணுமே இல்ல கையை விரிச்சுக்கிட்டு போறான்டா ஆ, பையன். அவனண்டி. உண்மாதான ஆ. வாழ்க்கை 3 நாள் வாழ்க்கை. மூணே பிறந்தோம் பிறந்தோம். இருந்தோம் இருந்தோம். பிறகு இறந்தோம். பிறந்தோம். 3 நாள் வாழ்க்கை ஒரு ஆஹா. மனிதனுடைய வாழ்க்கை. 3 நாள் வாழ்க்கை. காற்று இருக்கும் வரைதான் இந்த உள்ளம் உள்ளம். இந்த உடல். ஆமா. நான் காத்து போயிட்டு தான் நான் தூக்கி போற கூப்பிடப்படுறேன். போனத. உண்மைதான். அப்படி ஆ. மூவருமாக ஆ. சாலோக சாணிவ சாரூப சாய்ச்சி என்று சொல்லும்படியான சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆ. அந்த எம்பெருமான பிரார்த்திக்கிறோம். நன்றி வணக்கம். வணக்கம். இருந்தாலும் சரியே ஆயா. அவர்கள் டேய் ஆயா, இல்ல உன் பையனுக்கு வேலை காட்டிக்கிறேன். யா பையா அவங்க பேசுறவங்க பேசலாம். இதோ காலம் சென்ற காலம் சென்ற மூவருடைய வாதத்தில் பாயத்திருக்கும். அதோ இந்த ஊரை கட்டி காக்கும்படியான ஆமா. எல்லையிலே அமர்ந்து அமர்ந்து காளிகா பரமேஸ்வரி காளிகா பரமேஸ்வரி. ஆமா ஆ. அம்மனுடைய வாதத்திற்கும் வாதத்திற்கும். இதோ சபையில் அமர்ந்தருடைய அமர்ந்தருளிய மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம். அன்னவருடைய வாதத்திற்கும் வாதத்திற்கும். நாடக கலையக்கத்தை சார்ந்த சார்ந்த அனைவருடைய வாதத்திற்கும் ஆமா. அயல் கிராமங்களிலே ஆ. இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள வந்துள்ள அனைவருடைய வாதத்திற்கும் வாதத்திற்கும். நம்மை போன்ற நாடக கலா ஆசான்களுக்கும் ஆ. இதோ அண்ணார் ஏழுமலை அண்ணார் நாயனூர் நகரத்தை சேர்ந்த ஏழுமலை அண்ணார் அவருடைய வாதத்திற்கும் ஆ, ஏழுமலை. உள்ளவர்கள் இன்னும் நாடக ஆசிரியர்கள் அவர்களுடைய வாதத்திற்கும் வாதத்திற்கும். சிறுவன் சிறந்த வணக்கம். வணக்கங்க. நேரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. ஆமா. எப்பா? இங்க பாரு, ஏன் மேல நான் பொண்ணை பார்த்து காய்ச்சி கொடுக்காத. என்ன நினைச்சிருக்கிற? பொண்ணை பார்த்த மட்டும் காய்ச்சி தெரியாத நீ எடுக்கிற. நீ என்ன காய்ச்சி கொடுத்தாலும் வரமாட்டாங்க. எப்பா? ஆ? டேய், நான் எதற்காக வந்தேன்? தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய சுந்தரராஜனுடைய மகளாகிய இன்னும் சவுந்தரவல்லி சவுந்தரவல்லி அண்ணவளுக்கு கன்னிகா மடம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கன்னிகா மடத்தினிலே ஆமா. எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டாம். நான் சிவ பூஜை செய்ய போகின்றேன் போகிறேன். அப்படி என்று கன்னிகா மடத்தினிலே இருக்கின்றால் ஆமா. அவளுடைய கர்ப்பத்தை அடக்கி அடக்கி. இன்றைக்கு ஒரு ஆடவனை ஆ, ஆ. தேர்ந்தெடுத்து 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஓ, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆமா. ஆ, ஆ. ஏன்னு கேளு, ஆ. மல்லிகையும் முருகனையும் எப்படி நான் சேர்த்து வைத்தோனோ சேர்த்து வைக்கணும். அதோ போல் என்று ஆ. சவுந்தரவல்லியும் ஆ. அதோ மதிபதனாபுரி ஆளும்படியான ஆஹா. பேருங்க மதனபாலம். மதனபாலன் ஆ. அண்ணாமலையும் சேர்த்து வைக்க வேண்டும். ஆஹா. அதான் இன்னைக்கு வேலை, அதான் எனக்கு கலகம். ஆ. இருந்தாலும் சரி, கன்னிகா மரத்தை தேடி போங்க. ம்.
நான் சென்று அண்ணாவளை பார்த்து வருகின்றேன். பாருங்க பாருங்க. அம்மனி ஏண்டி இங்க வா. ஏமா இல்ல தந்தையின் வார்த்தையின் பிரகாரம் ஆமா மகளானவள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். கன்னிகா மடம் அமைத்து அமைத்து சிவன் பூஜை செய்வதற்கு கன்னிகா மடத்திலேயே ஆ. 1000 கணக்கான தாதிகளோடு ஆமா. கன்னிகா மடத்தில் ஆண்டவன் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த இடத்தில் ஆ. ஆடவர்களுக்கு யாரும் இங்க உள்ள அனுமதி கிடையாது. ஆ. அப்படி இருந்த போதும் ஆ. சடமுடைதாரியோடு யாரு இது யாரு கோழி பொண்ணு நானே வந்த நேரம் சரியில்லை. இதுதான் உண்மை. ஏண்டி கோழி யாரோ ஒருவர் இங்க வந்திருக்காங்க. யாரே கொட்டி கிட்டிமா அந்த வந்துக்கிறாங்க. கொட்டை கிட்டமா கட்டி வந்தாங்க பாரு. அச்சு தொடுத்து பட்டு ஏய் ஏறா ஏய் ஏறா என்னடா கனியா மாட்டல ஏய் யாரா வந்ததே தவறு. தவறு நீ யாரா இருந்தாலும் உனக்கான தண்டனை உண்டு. சீக்கிரம் சவுக்கடி கொடுத்து தொடுத்து பட்டுனே. ஏய் போடா என்ன பண்ண போற? வரக்கூடாது அடி போறவங்க சிவனே சிவனே என்று சொன்னால் இவருக்கு ஒரு காலம் அபாயம் இருக்காது என்று சொல்வார்களே. ஆண்டோர் வார்த்தைக்கு இணங்க ஆண்டாள் வழிபட்டுக் கொண்டே இருக்கலாம். தாய் வளவளம். சொல்லுங்க அந்த சுதந்திரனுடைய அகந்தை அகண்டை நம்மை மரியாதை கொடுக்காமல் மூன்று லோகத்தில் சுத்தி வருமான நாரத பிரம்மாச்சாரின் ஆமா. முற்று துறந்த நாடின் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூன்றும் முற்றும் துறந்த மகா ஞானி என்று அறியாமல் என்னை அடித்து திட்டி, ஏசி அனுப்பிவிட்டாள். இவளுடைய கர்ப்பத்தை அடக்க வேண்டும். அவன் சின்னத்தை இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க எங்க எங்க போகுது தெரியுமா? தாய், அதோ மதிவதனாபுரி இருக்கின்றது. மதிவதனாபுரியை சகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய அதோ மதனபாலன் அவனிடத்திலே சென்று கண்டிப்பாக இவளையும் அவனையும் சேர்த்து வைக்க வேண்டும். இதுதான் எனக்கு இன்னைக்கு வேலை. ஆனா இவளை ஒரு போட்டாவாக சித்திரமாக பிடித்து விட்டேன். போட்டா பிடிங்க புடிச்சாச்சு. இருந்தாலும் சரி, எங்கே செல்ல வேண்டும்? மதிவதனாபுரி சென்று பிறகு பார்க்கலாம்.